ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 6ல் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பியரோட டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கியூபோட டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான எவாலுவேட் யுவர் செல்ஃப் பார்த்தோம். இப்போ பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ஒரு கிறிஸ்டல் இருக்குது அப்படின்னா அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்? இப்படி எல்லாமே பேக்கிங்கை ஒன்றோட ஒன்று இணைஞ்சு க்ளோஸ் பேக்கிங்காக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு நம்ம படித்தோம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இது வந்து ஒரு ஆட்டமாக இருக்கலாம், மாலிக்யூலாக இருக்கலாம், இல்லை அயானாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம் இல்லையா? இது பார்க்குறதுக்கு எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா, ஒரு பழக்கடைகளில் பழங்கள் நம்ம எப்படி வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். புக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேங்கோ ஸ்டால் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைஞ்சு அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? இந்த பேக்கிங் ஆஃப் கிறிஸ்டலில் நமக்கு வந்து நம்ம 3 டைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா எப்படியெல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு ஜென்ரலாக அது 3Dயில் தான் இருக்கும். நம்ம அந்த 3D ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறதுக்காக 1D 2D அதுக்கப்புறமா 3D ஸ்ட்ரக்சர் படிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு 1Dயில் எப்படி இருக்கும் அப்படின்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னடா ஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்டமாக இருக்கட்டும், அயானாக இருக்கட்டும், மாலிகுலாக இருக்கட்டும், இந்த கான்சிக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு ஸ்பியராக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1Dயில் வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பியர் இன் ஒன் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில் இப்படி லீனியராக அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்படி உங்களுக்கு கண்டினியூஸாக லீனியராக அரேஞ்ச் ஆகிருந்ததுன்னா இது வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட் இன் 1D அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஆட்டம் எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஆட்டம் இருக்குன்னா இப்போ நம்ம கோஆர்டினேஷன் நம்பர்னால் என்னது? நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பர் தானே. இந்த ஒரு ஆட்டம் எத்தனை பேர்த்துக்கூட பக்கத்தில் இணைஞ்சிருக்கு? 1 and 2. ஸோ இந்த ஒரு ஆட்டமோட கோஆர்டினேஷன் நம்பர் என்னது? 2. அப்போ 1 டைமென்ஷனில் ஒரு ஆட்டம் அரேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர் 2. ஓகேங்களா? இப்போ 2D அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டைப்பாக 2D க்ளோஸ் பேக்கேஜ் வந்து 2 டைப்பாக இருக்குது. அதில் ஃபஸ்ட் டைப் வந்து AAA டைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த AAA டைப் அப்படின்னா என்னென்னா, இப்போது AAA டைப்பில் ஒரு மாலிகுல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னா அது நமக்கு லீனியரில் எப்படி இருந்தது அதே மாதிரி தான் கண்டினியூஸாக இருக்கும். இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த அரேஞ்ச்மெண்ட் 2Dனா நமக்கு வந்து வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் அரேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா? ஒரே மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போது அடுத்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அடுத்த ஸ்பியர் பார்த்திங்கன்னா இதோடைய இந்த ஏ எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அது கூடயே அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். இதை ஒரு ஏன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டும் இந்த ஸ்பியரோடைய அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே ஒரே மாதிரியாக, எல்லாமே ஐடென்டிக்கலாக அரேஞ்ச் ஆகிருந்தா, இப்போ ஏ மாதிரியே தானே ஏ இருந்தால் அதே சேம் பொசிஷனில் தான் அடுத்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனால தான் இது ஏஏஏ டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஏஏஏ டைப்போட கோஆர்டினேஷன் நம்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போது அதே தான் கோஆர்டினேஷன் நம்பர்னால் நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பர். ஸோ இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இது யார் யார் கூடலாம் இணைஞ்சிருக்கு? இதை டச் ஆகிருக்கா 1, இங்கே டச் ஆகிருக்கா 2, இங்கே டச் ஆகிருக்கா 3, இங்கே டச் ஆகிருக்கு 4. ஸோ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த டைப் ஆஃப் 2 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி டைப். அது என்ன ஏபி டைப் அப்படின்னா பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக இந்த 1Dயில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா
இதுக்கு நடுவில் ஒரு டிப்ரெஷேஷன், ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பள்ளத்தில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டிப்ரெஷன், இந்த பள்ளத்துக்கு பேர் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. இதோட டிப்ரெஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கும். புரியுதுங்களா? இப்போது இதை வந்து ஏன்னுட்டும் இதை வந்து பின்னும் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஏ எந்த இடத்துல அரேஞ்ச் ஆகிருக்கு, அதே மாதிரி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஏ இருந்த பொசிஷன்லேயே அது அரேஞ்ச் ஆகிருக்கும். இது ஏ. இப்போ அடுத்து இருக்கக்கூடியது இதோட டிப்ரெஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கும், இதோட பள்ளத்தில். இந்த பி எப்படி அரேஞ்ச் ஆகிருந்தது, அதே மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதனால தான் இது ஏபி டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஏஏ டைப்பை காட்டிலும் இந்த ஏபி டைப் தான் வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் பேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் க்ளோசஸ்ட் பேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஏஏ டைப்பில் இந்த 2 ஸ்பியர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு பாருங்கள், இது வந்து பாருங்கள், இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கேப்பை வந்து வாய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை காட்டிலும் ஏபி டைப் தான் ரொம்ப க்ளோசஸ்ட்டாக பேக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த க்ளோசஸ்ட் பேக்கிங்கு நம்ம இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து க்ளோசஸ்ட் பேக்கிங்காக இருக்கிறது தான் ரொம்ப வந்து அதோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இந்த 2 எலமெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போது நம்ம 2D டைப் பார்த்துட்டோம். அடுத்து 3 டைமென்ஷன் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கிளியராக கிடைக்கும். இப்போ 3 டைமென்ஷனில் சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் பற்றி பார்க்கலாம். சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டு இப்போ 3 டைமென்ஷனில் பாருங்கள், ஏஏ டைப் மாதிரி தான், இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து நமக்கு ஒரு டைமென்ஷன். அடுத்த டைமென்ஷனில் இதுக்கு பின்னாடி இதே மாதிரி இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்போ நான் ட்ரா பண்ணது இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான். பட் இதுக்கு பின்னாடி இதே மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட், அதுக்கு பின்னாடி இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா. ஜென்ரலாக நமக்கு 2Dன்னா லென்த்தும் பிரெத்தும் மட்டும்தான் இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, ஹைட்டும் இருக்குது. LBH 3 டைமென்ஷனில் நமக்கு ஹைட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைமென்ஷன் ஸ்ட்ரக்சரோட கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு இதுலேயே சொல்கிறேன். இப்போ இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த எலமெண்ட் வந்து இது கூட காண்டாக்டில் இருக்குது, இது கூட காண்டாக்டில் இருக்குது, இது கூட காண்டாக்டில் இருக்குது, இது கூட காண்டாக்டில் இருக்குது. அதே இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு எலமெண்ட் இருந்தால் அதோட சென்டர் ஆட்டம் கிட்டேயும் காண்டாக்டில் இருக்கும். அதே மாதிரி பின்னாடி ஒரு ஆட்டம் கிட்ட காண்டாக்டில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டைமென்ஷனல் சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டோட கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6ஆக இருக்கும். இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 6ஆக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த ஏபி டைப்போட கோஆர்டினேஷன் நம்பர் நம்ம பார்க்கல, அதையும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். இந்த எலமெண்ட் யார் கூடலாம் காண்டாக்டில் இருக்குது? 1 2 3 4 5 6. இந்த ஒரு எலமெண்ட் இவங்க எல்லாத்துக்கூடையும் காண்டாக்டில் இருக்குல்ல. அப்போ இதோட கோஆர்டினேஷன் நம்பரும் 6 தான். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பேக்கிங் கிறிஸ்டல்ஸை வச்சு நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். அது என்ன பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு எலமெண்ட் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸாக பேக் ஆகிருக்கு. இப்போ ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கியூபிக்கில் இந்த ஸ்பியரெல்லாம் எந்த அளவுக்கு அரேஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கு நடுவில் இருக்கிற கேப் எப்படி, அண்ட் தென் அதெல்லாம் நம்ம படித்தோம்னா அது எந்த அளவுக்கு க்ளோஸ்ட் பேக்கு. இப்போ ஒரு கியூபிக்னால் அதில் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போது பேக்கிங் எஃபிஷியன்சி நம்ம பார்க்கலாம்.
இப்போது பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபார்முலான்னா, அதோட ஃபார்முலா பேக்கிங் ஃப்ராக்ஷன் இல்லைனா பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு அதுக்கான ஃபார்முலா என்னென்னா, டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர் இன் யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். அதாவது இப்போ இப்படி ஒரு சிம்பிள் கியூபிக் இருக்குது, சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா இதில் நமக்கு தெரியும், நான் இந்த 8 எட்ஜஸ்லேயும் நமக்கு வந்து லேட்டிஸ் பாயிண்ட் இருக்கும், 8 எட்ஜஸ்லேயும் ஸ்பியர் இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே 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 இந்த 8 பக்கமும் இருக்கு இல்லையா, இது எப்படி ஆக்குப்பை ஆகிருக்கு, எத்தனை நம்பர், எத்தனை ஆட்டம், டோட்டல் ஆட்டம் எத்தனை, அது எப்படி ஆக்குப்பை ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியர் இப்படி ஆக்குப்பை ஆகிருக்குமா, இந்த இடத்துல இந்த கீழே இருக்கக்கூடிய ஸ்பியர் இப்படி ஆக்குப்பை ஆகிருக்கும். இது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும், ஈக்குவலாக ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். இப்போது நமக்கு இந்த எட்ஜ் லென்த்து நமக்கு தெரியும். இப்போ வந்து இது ஒரு ஏ. இப்போ வால்யூம் எப்படி இருக்கும், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஒரு சிம்பிள் கியூபுங்கிறதுனால ஏ ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஹெச்ன்னு தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம இது எல்லாமே ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது இந்த எட்ஜிலேருந்து இது வரைக்கும் உள்ளது ஒரு ஆர், இந்த எட்ஜிலேருந்து இது வரைக்கும் உள்ளது ஒரு ஆர், ரேடியஸ் தானே. அப்போ ஏ ஈக்குவல் டு 2r அப்படின்னு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா, ஏ ஈக்குவல் டு 2r அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கொண்டு போய் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணது, இதோட எக்ஸாக்ட் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர் அப்படின்னா n, அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இன்ட்டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கான ஃபார்முலா நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்போம்ல, என்னது 4/3 pi r cube divided by volume of the unit cell. Volume of the cube என்னது L into B into Hன்னு எடுத்துக்கலாம். இங்கே இந்த லென்த்து ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த பிரெத்து இந்த லென்த்துக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ அதுவும் ஏன்னு வச்சுக்கலாம். இந்த ஹைட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஏக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதையும் ஏன்னு வச்சுக்கலாம். அப்போ L ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஹெச் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வச்சுக்கலாமா. ஸோ இப்போ நமக்கு ஆரோட வேல்யூ வேணும். இந்த இடத்துல ஆர் இருக்கா, அப்போ ஆரோட வேல்யூ என்னது, ஏ ஈக்குவல் டு 2r அப்படின்னா அப்போ ஆர் ஈக்குவல் டு a/2 நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போது இந்த 2 ஆரும் சேர்ந்தது தான் இந்த ஏயோட வேல்யூ, சரிங்களா. அப்போ a ஈக்குவல் டு 2r, ஓகேங்களா. அப்போ ஆரோட வேல்யூ வரணும்னா a/2ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ மற்றதெல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். n நம்பர் ஆஃப் ஆட்டம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை லேட்டிஸ் பாயிண்ட் இருக்குது, 8 லேட்டிஸ் பாயிண்ட் இருக்குது. அந்த 8 லேட்டிஸ் பாயிண்ட்டும் 8 அடுத்த யூனிட் செல் கூட ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் நமக்கு 1. அப்போ n ஈக்குவல் டு 1. ஸோ 1 இன்ட்டு 4/3 பை ஆரோட வேல்யூ என்ன, a/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருமா, டிவைடட் பை இப்போது எல்பிஹெச்சை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ a இன்ட்டு a இன்ட்டு a கியூப். இப்போது a இன்ட்டு a இன்ட்டு a கியூப்னே போட்டுக்கலாம், இங்கே ஹோல் கியூப், சாரி. அப்போ 1 இன்ட்டு 4/3 4/3 தான், 4/3 பை a கியூப் டிவைடட் பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 எவ்வளோ, 8 ஆயிரும். டிவைடட் பை a கியூப். ஸோ a கியூப் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து இதை அடிச்சிங்கன்னா 2 ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பை 3 2s are 6, pi/6
அப்படின்னு வரும். இப்போ நமக்கு ஃப்ராக்ஷனாக தான் கேட்குறாங்க. ஃப்ராக்ஷன் என்னது, பர்சன்டேஜாக கேட்கும்போது நம்ம இந்த கிடைக்கக்கூடிய வேல்யூவை இன்டூ 100 பண்ணால் தான் நமக்கு வந்து பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ இன்டூ 100 போட்டுக்கலாம். இந்த எல்லா இடத்துலையுமே இன்டூ 100 போட்டுக்கலாம், ஃப்ராக்ஷன் வேணுங்கிறதுனால. இப்போது நமக்கு பையோட வேல்யூ தெரியும். π/6 அப்படின்னா பையோட வேல்யூ என்னது, 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு 100 போட்டோன்னா, இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோன்னா 2 டேபிளில் 11, இங்கே வந்து 3. அப்போது 11 இன்ட்டு 100 1100 டிவைடட் பை 7 3s are 21. இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 52.38% கிடைக்கும். அப்போ ஒரு சிம்பிள் கியூபிக்கில் இந்த ஸ்பியரோட ஆக்குபென்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52.38 இருக்குது. அப்போது மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேப்பு தான் இருக்குது. அப்போ 52.100 மைனஸ் 52.38 போக நமக்கு 47.62% வந்து வாய்டு இருக்குது, பர்சன்டேஜ் வந்து வாய்டு இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் அ சிம்பிள் கியூப். இதுக்கு அடுத்தது பிசிசி எஃப்சிசி பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.